ஸோ 2026ஆம் ஆண்டுல ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மீனம் ராசி. ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். ராசியிலே சனி பகவான் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல ஒரு 5 மாதங்கள் ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கார். அடுத்த 7 மாதங்கள் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறது மிக மிக சிறப்பு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7 சனி ஜென்ம சனி என்ன சொன்னாலும் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் முதல்ல 5 மாதங்கள் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, அவருடைய பார்வைகள், அவருடைய 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் விழும். அதே போல் ராசியில் சனி 12ஆம் இடத்துல ராகு. இந்த ராசியில் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஸ்லோவாக சில விஷயங்களை எடுப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். இது மேஜராக யாருக்கு பாதிக்கும் மீனராசியில் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிக பாதிப்புகள் 7 சனினால் ஜென்ம சனினால். மற்ற நட்சத்திரம், அதாவது பூரட்டாதியோ ரேவதி நட்சத்திர அன்பர்களோ ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பாதிப்புனா, சில முயற்சிகள் தடைகள் ஏற்படும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யணும்னா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல ஜூன் மாதத்தில் குரு உச்சம் பெறுறாரு. இந்த குரு உச்சம் பெறும்போதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 7ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல விழும். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அப்போ தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் பெரிய வாய்ப்புகளையும் பெரிய பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மீனராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் உறுதியாக இருக்குது. கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள், பலதரப்பட்ட விஷயங்களை யோசிங்க. ஒரே ஒரு கண்டிஷனோட என்னென்னா, பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க, 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகளையும் சம்பளத்தையும் பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வேலை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகப்படியான சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய மீனராசி என்பவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எல்லா திறமையும் இருந்து என்னால் சாதிக்க முடியல, எல்லா திறமையும் இருந்து என்னால் பணம் சம்பாதிக்க முடியல, எல்லா திறமையும் இருந்து எனக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் புகழை மட்டும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கம்மி பண்ணுவார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக உழைக்கணும், உழைச்சி நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக சில தடைகளை கொடுப்பார தவிர மற்றபடி வேறு எந்த விஷயங்களும் பிரச்சனை வராது. கவலையப்படாதீங்க. அதே போல் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மென்மேலும் வெளிநாடு சென்று பணத்தை அள்ளுவதற்கான சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டிலே இருக்கீங்க, நான் மீனராசி தான் சார், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், வேலையில் பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே கவலைப்படாமல் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல சம்பளத்தில் நல்லா வசதியாக வாழ போகிறீங்க. அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான பிஆர்ஓ விசா எக்ஸ்டென்ஷனோ எல்லாம் கிடைக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உச்சம் பெற்ற குருவானால் பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அனுகூலமான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்கள் மீனராசி என்பவர்கள் ராசியிலேயே சனி இருக்கிறதுனால உறுதியாக திருமணம் நடக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, 7 சனி ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணலாமா? ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகும். அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால உறுதியாக திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும். அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். பிரிந்து வாழ்ந்தவர்கள் இந்த சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பேருக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு தெய்வீக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. காதல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து காதலில் தோல்விகள் பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள் மாறி யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களை காதலை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பது செய்யலாம். மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் ஜென்ம சனி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு 2026ஆம் ஆண்டில் உறுதியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு உண்டான வெற்றி பாதை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க இந்த ஆண்டு அவங்களுக்கு உண்டான ஆண்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. 7.5 சனி வந்தால் கூட ஜென்ம சனி வந்தால் கூட நீங்கள் கஷ்டப்படாமல் மற்றவங்கள விட கஷ்டப்படாமல் இருக்கீங்க. நீங்கள் போய் மகராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள் 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த அளவுக்குலாம் மீனராசிக்காரர்கள் கஷ்டமே படலை. அந்த மாதிரி நல்லா தான் இருக்கீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய உதவிகள். நீங்கள் அந்த உதவிகளை திருப்பி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், செய்யுங்க. அதுவே பெரிய பரிகாரம். அதை தவிர சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக தேடி கொடுப்பார். ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா ராசிக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.